அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துரீது லில் இஸ்லாஹ் மஸ்ததாஅத்து மா இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல். அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டாடும் அன்புக்குரிய எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உறவுகளிடத்திலும் ஒவ்வொரு நட்புகளிடத்திலும் எப்படி நடந்து கொண்டார்கள், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவரிடத்தில் அவருடைய தொடர்புகள் எப்படி இருந்தது என்பதை பற்றிய செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய நண்பர்களிடத்தில், தம்முடைய தோழர்களாக இருந்து கொண்டிருக்கிற சத்திய சஹாபாக்கள், அதிலே பிரத்யேகமானவர்கள் என்று இருந்தவர்கள், அதிலே சிறப்பு வாய்ந்தவர்கள் என்றெல்லாம் இருந்து பலதரப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள். அத்தனை சஹாபாக்களிடத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றித்தான் இந்த தொடரில் நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். அதன் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களில் சிலர் தமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், பிரத்யேகமானவர் என்பதை சொன்னார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னி குன்து கஸீரன் அஸ்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக இவ்வாறு சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமான இடங்களிலே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன சொன்னா, தஹப்து அன வ அபூபக்கர் வ உமர். நானும் அபூபக்கரும் உமரும் சென்றோம். வ தஹல்து அன வ அபூபக்கர் வ உமர். நானும் அபூபக்கரும் உமரும் அந்த இடத்திற்கு நுழைந்தோம். வ ஹரஜ்து அன வ அபூபக்கர் வ உமர். நானும் அபூபக்கரும் உமரும் அங்கிருந்து புறப்பட்டோம். இப்படி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துக்கு போனாங்கன்னு சொன்னா அவங்க கூட யார் போயிருப்பாங்க, அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் இருந்திருப்பாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஒரு இடத்துல போய் தங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் அங்கே என்ன செய்வாங்க, அவரோடு அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் இருந்திருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து அவங்க பயணம் புறப்பட்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, அவரோடு அபூபக்கர் அவர்களும் உமர் அவர்களும் இருந்திருப்பாங்க. என்ன நினைச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க, அதை நான் அதிகமாக கேட்டிருக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல என்று நினைச்சாங்க. அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. இதை எதை காட்டுகிறதுன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க கூட அவங்க என்ன செய்வாங்க, அதிகமாக அவரோடு டிராவல் செய்யக்கூடியவர்களாக, பயணிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் என்பதை காட்டுகிறது. இதே போன்று பல்வேறு செய்திகள் நம்ம பார்க்க முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, உஹது மலையில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, யா உஹது உஸ்புத், நபி உஹதை நீ அசையாத உறுதியாயிரு, அலைக்க நபியுன் வ சித்தீக்குன், உன் மீது நபி இருக்கிறார், சித்திக் இருக்கிறார், அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, 2 ஷஹீதுகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. உமர் அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி என்ன செய்கிறாங்க, தமக்கு ரொம்ப நெருக்கமான சஹாபாக்களை பல சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. அவங்களுக்கும் தங்களுக்குமான அந்த உறவை, அந்த நெருக்கத்தை இப்படி வெளிப்படுத்தக்கூடியவர்களா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். எல்லா நபித்தோழர்களையும் அல்லாஹ்வின் தூதர்கள் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார் என்று சொன்னாலும் கூட அதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இடத்தையும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள மேலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அளவு கடந்த நேசத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த நேசத்தை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வெளிப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறாங்க. ஒரு முறை தாத்து சலாசில் என்று சொல்லக்கூடிய ஒரு போர், அந்த படை திரும்பி வருகிறது. அப்போது என்ன செய்றாங்க, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அய்யுன் நாஸ் அஹப் இலைக், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே உங்களுக்கு மனிதர்களே மிகவும் பிடித்தமானவர் யார் என்று கேட்கிற போது அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா அப்படின்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது தன்னுடைய மனைவியாக இருந்து கொண்டு இருக்கிற ஆயிஷா என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, சொல்கிறாங்க. அப்போ இவர் கேட்குறாங்க, மின ரிஜால், ஆண்களில் யார் சொல்லலாம், மனைவி என்கிற அடிப்படையில் நினைச்சாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு பிடித்தமானவர்கள், ஏன்னா அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நினைச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியை சொல்கிறாங்க. அப்போ உடனே அவர் என்ன செய்கிறாங்க, ஆண்களில் யார் என்று கேட்கிறாங்க. அப்போ கேட்டபோது என்ன செய்கிறாங்க, அபூஹா, அந்த ஆயிஷாவுடைய தந்தை என்று நினைச்சாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே பதில் சொல்றாங்க, யார் அது, அபூபக்கர் அவர்கள். பிறகு என்ன செய்றாங்க, சும்மமன், அடுத்தது யார் என்று கேட்கிறாங்க. அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்ம உமர் பின் ஹத்தாப், அடுத்தது யாருன்னு சொன்னா உமர் பின் ஹத்தாப் என்று நினைச்சாங்க சொல்றாங்க. அடுத்தது யார் அப்படி கேள்வி நின்றுட்டே போகுது. இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில் சொல்றாங்க, ஃபஅத்த ரிஜாலன் என்ன சொல்றாங்க, அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்படியே என்ன செஞ்சாங்க, நிறைய நபர்களை எண்ணி சொல்லிட்டே போனாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஒவ்வொருத்தராக என்ன செய்றாங்க, இவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் அவரை பிடிக்கும் என்று சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல என்ன செய்றாங்க, பிரத்யேகமானவர்கள் ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அடுத்தபடியாக இந்த தீனில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர் யார் என்று கேட்டால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் சொல்லலாம், அபூபக்கர் அவர்கள். அந்த அபூபக்கர் அவர்களை தான் என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதன்மையாக சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக என்ன செய்றாங்க, உமர் அவர்களை சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் அலி ரலியல்லாஹுடைய செய்தியிலும் நாம் என்ன செய்யறோம், இதை பார்க்குறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக இந்த 2 நபர்களையும் எல்லா இடத்திலும் நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, தனக்கு ரொம்ப வேண்டியவர்கள், தனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் என்று தன்னுடைய தோழர்களில் யாரோ அவர்களை எல்லா இடத்திலும் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க. அவர்கள் மீதான நேசத்தை என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படையாக சொல்லக்கூடியவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ இதை நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், நல்ல நட்பு இப்படித்தான் இருக்க வேண்டும்.
நல்ல உறவுகள் என்று சொன்னால், நல்ல நட்புகள் என்று சொன்னால், நாம் அவர்களை பற்றி நினைவு கூறுவோம், அவர்களை பற்றி பேசுவோம், அவர்கள் மீதான அன்பை நாம் என்ன செய்வோம், வெளிப்படுத்துவோம். நம்முடைய அவர்கள் மீதான அன்பை வெளிப்படுத்துவதில் நாம் தயங்க மாட்டோம். அப்படித்தான் நல்ல உறவுகள் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம். இதை நாம் பாடமாக பெற்று, படிப்படியாக பெற்று, நாம் நம்முடைய நண்பர்கள் யார் நல்ல உறவுகளாக நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்களோ அவங்களிடத்தில் அவங்களுக்கு நமக்குமான அந்த நேசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.